Hi, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற content என்னன்னா வந்து tips for time management as a full-time employee and freelancer. So full-time ஜாப்பையும் freelance ஒர்க்கையும் எப்படி நான் வந்து பேலன்ஸ் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா வந்து பிளான் டைமிங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டைம் வந்து பிளான் பண்ணிக்கணும். எந்த மாதிரி நம்ம வந்து எந்த டைம்ல எது ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து எல்லா டாஸ்கையும் ஃபுல் டைம் நம்ம ஜாப் பண்ணுறதுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது, ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தனித்தனி லிஸ்ட்டு போட்டுக்கணும். லிஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அதில் எது முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அர்ஜென்ட் விசஸ் இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். அது பேசிஸில் வந்து நான் வந்து பிளான் பண்ணுவேன். எது இம்பார்ட்டண்ட், எது அர்ஜென்ட், எது இம்பார்ட்டண்ட் ஆனால் அர்ஜென்ட் இல்லை, எது அர்ஜென்ட் இல்லை ஆனால் இம்பார்ட்டண்ட், அப்புறம் எது அர்ஜென்ட்டும் இல்லை இம்பார்ட்டண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதை பேசிஸில் வந்து நான் வந்து எது முக்கியம் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு வந்து அந்த ஆஃபீஸ் டைம்லேயும், ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு வந்து நம்ம பிளான் பண்ண ஃப்ரீலான்சிங் டைம்லேயும் நம்ம வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஒர்க் பண்ணும்போது என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ மைண்ட் செட்டு கண்டிப்பாக இருக்குது, அதுக்கான மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். ஒர்க் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் இருக்கணும். ஆஃபீஸ் ஜாப் வந்து ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஃப்ரீலான்சிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து மைண்ட் செட் இருக்கணும், அதே மாதிரி பண்ணணும், பிளான் பண்ண டைமுக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 தேர்ஸ்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து ஜாப் ஃபுல் டைம் ஜாப்பை வந்து அந்த டாஸ்க் எப்படின்னா இண்டிவிஜுவலை பொறுத்து வேரி ஆகும். ஆனால் இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னா குயிக்காக பண்ணக்கூடியது. குயிக்காக இப்போ ஒரு 1 நாளில் நீங்கள் பண்ணி முடிச்சலாம் அந்த டாஸ்க்கை அப்படின்னா அது வீக் டேஸில் நான் வந்து பிளான் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ வந்து ரிசர்ச் பண்ணுறது, அனலைசிஸ் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி போடுறது, இல்லை ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கண்டென்ட் மாடிஃபை பண்ணுறது, அது எல்லாமே வந்து வீக் எண்ட்ஸில் பண்ணிக்குவேன். ஸோ ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக நான் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பிளான் நான் பண்ணி வச்சுக்குவேன். இதில் வந்து வீக் எண்டில் நான் எப்படி நான் பிளான் பண்ணுறேன், அங்கே எப்படி நான் வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தனியாக, அதை ஒரு தனி வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஓவராலாக ஃபுல் டைம் அண்ட் ஃப்ரீலான்சிங்காக நான் வந்து கம்பேரிசன்ஸ் பேசிஸில் வந்து நான் சொல்கிறேன். மை ஐடியல் டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். மை ஐடியல் டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா நான் பிளான் பண்ணது, அதை நான் பண்ணுறது, பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஒரு ஐடியலாக நான் வச்சுருப்பேன். ஸோ எப்படின்னா வந்து மேக்ஸிமம் நான் வந்து டெட்லைன் வச்சுடுவேன். ஸோ இப்போ வந்து இப்போ நம்மளே அந்த டாஸ்க்கை பண்ணுறோம், இல்லை நம்மளே வந்து ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டாஸ்க்குக்கு நான் ஒரு டேட் வச்சுருவேன், இல்லை வந்து டெட்லைன் வச்சுடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்புக்கு நான் வச்சது எப்படின்னா டியூஸ்டே கண்டென்ட் போடணும் அப்படின்னு வச்சனால தான் நான் வந்து அந்த ஒரு ஏப்ரல்லேருந்து மே மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோ போட முடிஞ்சுது. மே மாதம் நான் என்ன பண்ணேன், எந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் லெசன் லேர்ன்ட் வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா ஆட் டு கார்ட் ஏதோ சம்திங்கில் தரேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபுல் டைம் ஜாப்புங்கிறது நம்ம வந்து ஆஃபீஸில் பண்ணுறதா நம்ம அதை தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரீலான்சிங் ஜாப்பில் வந்து சொன்ன மாதிரி 3 to 4 hours அல்லது வந்து பிரித்து நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து அதுக்குமே ஒரு நான் டைம் வச்சுருப்பேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் SEO நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி போடணும், கண்டென்ட் பப்ளிகேஷன் பண்ணணும், கண்டென்ட் வந்து லைவ் பண்ணணும். ஸோ லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ நான் லைவ் பண்ணணும், அது எப்படி நான் பண்ணணும், ஃப்ரீக்வன்சி எந்த ஃப்ரீக்வெண்ட்லி நான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்குமே சேம் டேட் தான் டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே எனக்கு வந்து யூடியூப் கண்டென்ட், ஏன்னா என்னோட பர்சனல் கண்டென்ட் லைவ் ஆகணும், அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணுற அந்த கண்டென்ட் வந்து லைவ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரே டைம்லைனால் நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு பல ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நான் இப்படி தான் நான் போயிட்டுருக்கு. வீக்கெண்டோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணேன், இல்லை வந்து ஓவராலாக எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.